வணக்கம். இன்று திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவானுக்குரியது. அதனாலே சந்திர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க, அதாவது உங்க நட்சத்திரம் ரோஹிணி அல்லது ஹஸ்தம் அல்லது திருவோணமா, உங்க ராசி கடகம் அல்லது விருச்சிகமா, பிறந்த கிழமை திங்கட்கிழமையா, பிறந்த தேதி 2 அல்லது 11 அல்லது 20 அல்லது 29 2, 11, 20, 29 இந்த தேதிகளிலே பிறந்தவரா? நீங்க எல்லாருமே சந்திர பகவானுடைய அம்சம். கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றி பாருங்க, அல்லது எரியிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. ரெண்டுக்கும் ஒரே பலன் தான். பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதமான நாள். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு, அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, உடல் நலம் குறையும், ஆரோக்கியம் குறையும், மருத்துவ செலவுகள் வரும். இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினச்சிக்கோங்க. ஓம் தன்வந்திரி பெருமாளை போற்றி, ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அசை உணவை தவிர்க்கிறது நல்லது, அளவாக சாப்பிட்றது நல்லது. புதிய உணவு வகைகளை சாப்பிட வேண்டாம். உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலக்குறீங்க. உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை. யாருக்கிட்ட எங்க நிமிந்து பேசணும், எப்ப நிமிரணும், எப்ப வளையணும், எப்ப குனியணும், எப்ப மிரட்டணும், எல்லாம் உங்களுக்கு தெரியும். கலக்குறீங்க. நல்ல நாளா இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான திசை வடக்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, மஞ்சள். கடகராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலக்குறீங்க. பிரமாதமான நாள். பேச்சு சாமர்த்தியம், நிதானம், ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, கூர்மையான அறிவு, கூர்மையான திட்டமிடுதல், பிளான் பண்ணி செய்வீங்க. நிதானம், பொறுமை. தோத்து போயிருவீங்கன்னு நினைப்பாங்க மற்றவங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க. கலக்கலான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம் வேற நிறைய இருக்கு. யாருக்கிட்ட எங்க பேசணும், எப்படி பேசணும், எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு தெரியும். நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, வீண் கெட்ட பேர் வரும் இன்னைக்கு. நிஜமாவே தப்பு பண்ணி கெட்ட பேர் வந்தா பரவாயில்ல, பண்ணாமே கெட்ட பேர் வரும். அதான் இன்னைக்கு பிரச்சனை. என்ன பண்றது? கோயில்ல வீட்டில் நெய் விளக்கை ஏற்றிடுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்திருங்க. காலையிலேயே ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்போ முருகப்பெருமானை நினைச்சுக்கோங்க. ஓம் வள்ளியம்மையே போற்றி, ஓம் தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. அனுகூலமான எண் 4, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, நேரமும் பணமும் இன்னைக்கு வீணா செலவாகும். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது. வீண் செலவு. என்ன பண்ணுறது? வீண் செலவு. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பா அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கணும். ஓம் தனலட்சுமியே போற்றி, ஓம் லட்சுமி குபேரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். கவனம், ஜாக்கிரதை. பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப நிதானம். அனுகூலமான எண் 5, 7. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதமான நாள். உங்களுடைய பலம், வெளிப்படையான பேச்சு, நேர்மை, தாராள மனப்பான்மை, தாராளமாக மற்றவங்களுக்கு செலவு செஞ்சு அவங்கள உள்ள இழுத்துறது, இதெல்லாம் உங்களுடைய பலம். சில பேர் நன்றியோடு இருக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா அவங்க நல்லாவும் இருக்க போறது இல்லை. உங்களுக்கு உதவி செஞ்சு நன்றியோடு இல்லாதவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. எனவே ஜெயிக்கிறீர்கள். உங்களுடைய பலம் ஜெயிக்கிறது. பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு.
விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள். சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம், இது ஜெயிக்கும். வழக்கமான உள்பயம் இன்னைக்கு இருக்காது. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க. எதிரிகளும் உதவி செய்வாங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான செய் தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை கருப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். வெங்கடாஜலபதியை நினைச்சுக்கணும். ஓம் திருப்பதியே போற்றி, ஓம் திருச்சானூரே போற்றி, திருச்சானூரே போற்றி, திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையில் பொருளை வாங்கக்கூடாது, அசை உணவு கூடாது. ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும். அதுலேயே பிரச்சனை வரும். அதுல இருந்து தப்பிக்க தான் இந்த மந்திரமும் வழிபாடும். கவனம். நெய் தீபம் ஏற்ற மறந்துடாதீங்க, அல்லது எரியிற தீபத்துல நெய்யை சேர்த்துங்க. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை. மகர ராசிக்கார நேயர்களே, சிக்கல், தேவையற்ற சிக்கல்கள், வம்புகள், வழக்குகள், பிரச்சனைகள் எல்லாம் வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். என்ன நினைச்சு என்ன மந்திரம்? ஓம் பைரவரே போற்றி, ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். இந்த மந்திரத்தை சொன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான செய் தெற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, இன்று 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தேவையற்ற அலைச்சல், தேவையற்ற வேலை, தேவையற்ற உழைப்பு, அதாவது உங்களோட நேரம் வீணாகும். ஆனால் வீணாகிறதுக்கு முன்னாடி தெரியாது. எப்படி தெரிஞ்சுக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினைச்சுக்கோங்க. ஓம் அருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். மறந்துடாதீங்க. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கு. கவனம். ஒவ்வொரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் இது தேவையா, கண்டிப்பா செய்யணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு செய்யுங்க. அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான செய் தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, ஏமாற்றம், மனக்குழப்பம், மனத்தடுமாற்றம் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் சௌமியனே போற்றி, ஓம் பிரம்மதேவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யறதை மறந்துடாதீங்க. நெய் தீபம் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துறதையும் மறந்துடாதீங்க. கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அனுகூலமான எண் 4, 7. அனுகூலமான செய் தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை. கணவன் மனைவி இருவரோட ராசியுமே கும்பமா இருந்தாலோ, கும்பம் கடகமா இருந்தாலோ, கும்பம் சிம்மமா இருந்தாலோ ஜோதிட ஜாதக காட்டி பரிகாரம் பண்ணிங்க. மகரம் கும்பராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே நீலக்கல் பைத்த மோதிரம் போடுற நல்லது. போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.